மாநிலம் பூரி ஜெகந்நாதர் கோவில்ல எல்லா வருஷமும் ஆடி மாத வளர்பிறை 2ஆம் நாள் தொடங்குது ரத யாத்திரை. கிருஷ்ணர், பலராமர், சுபத்ரை அத்தை வீட்டிற்கு சென்று 9 நாட்கள் இளைப்பாற புதிய மரத்தேர் செய்யப்படும். கிருஷ்ணருக்கு 16 சக்கர நந்தகோஷ், பலராமருக்கு 14 சக்கர தாளத்வஜா, சுபத்ரைக்கு 12 சக்கர பத்ம தளத்வஜா தேர்களை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து குண்டீசா கோவில் வரை செல்வார்கள். பஹண்டி என்பது தேவர்கள் தேரில் ஏறும் பாரம்பரிய சடங்கு. சோராபஹார் மன்னர் தங்க தொடப்பத்தால தேர் செல்லும் வழியை சுத்தம் செய்யும் நிகழ்வு. 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குண்டீசா கோவிலில் இருந்து திரும்புவது பகுடா யாத்திரை. வழியில மாசிமா கோவில்ல தங்கி போடா பித்தா என்ற ஒரு வகை தோசையை படைத்து பிரசாதமா கொடுப்பாங்க. தேர்களை செய்வதற்கு பரம்பரை உரிமை கொண்ட தச்சர்கள் மரக்கட்டைகளை தேர்வு செய்து மகாநதியில் தெப்பமாக மிதக்க விட்டு பூரியில் சேகரித்து சாலை வழியா கொண்டு வருவாங்க. அக்ஷய திருதியையில் துவங்கும் தேரின் வேலைகள் பல நூற்றாண்டுகளாக உள்ள அலங்கார திட்டப்படி அமைக்கப்பட்டு சிங்கவாசல் எனும் கிழக்கு வாசல் அருகில் நிற்கும். மரத்துண்டுகளின் எண்ணிக்கை, உயரம், நிறம் என எல்லாவித அமைப்புகளிலும் திட்டமிடல் உண்டு. கொடி சின்னம், குதிரைகளின் நிறம், துணை தெய்வம், வாயில் காப்பாளர்கள் பெயர்கள், நிறம் என உண்டு. தேர் கட்டுமான பணிகள் தொடங்கும் 42 நாட்கள் சந்தன யாத்திரா. தேரோட்டத்தில் நடைபெறும் நிகழ்வுகளுக்கும் வெவ்வேறு பெயர்கள். பகு யாத்திரா திரும்புதல், சுனாபேஷா மூர்த்திகள் ஆடம்பரங்களால் பக்தர்களுக்கு அலங்கரித்து காட்சி தருவது, சந்தியா தர்ஷன் ஜெகந்நாதரை தரிசிக்கும் வைபவம், இன்னும் பல நிகழ்ச்சிகள். உலக புகழ்பெற்ற ரத யாத்திரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கு கொள்வார்கள். பூரி யாத்திரை செய்வது ஆன்மீக முன்னேற்றத்தை தரும். ஜாதி மதம் பாராமல் யார் வேண்டுமானாலும் வடத்தை இழுக்கலாம் என்பது சகோதரத்துவத்தை உணர்த்தும். மன்னர் துடப்பத்தால் பெருக்குவது என்பது மன்னனாக இருந்தாலும் இறைவனுக்கு முன்னால் அவன் எளிய சேவகன், பணிவின் மகிமை. அண்ணன்மார்களுடன் தங்கை செல்லும் பயணம் உறவுகளின் மேன்மையையும் உடன்பிறப்புகளின் பாசத்தையும் எடுத்து காட்டுகிறது. பிரசாதத்தை பாகுபாடின்றி ஒரே இடத்தில் அமர்ந்து பகிர்ந்து உண்பது ஆன்மீக ஒற்றுமை. ஒவ்வொரு ஆண்டும் செய்யப்படும் தேர்கள் 12-19 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய மரத்தால் மாற்றப்படும் மூர்த்திகள். மனித உடல் அழியக்கூடியது என்ற உன்னத ஆன்மீக தத்துவம். இப்படியாக அந்த சூழல் ஆன்மீக ஆற்றலையும் அமைதியையும் தருவதாக ஆன்மீக ஆர்வலர்கள் கருதுகின்றனர்.